ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JDF ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஷாம்பு பேஸ் தான். ஸோ ஒவ்வொரு ஷாம்புக்கும் இந்த பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ஷாம்பு பேஸை நம்ம கற்றுக்கிட்டோன்னா மெனி வெரைட்டிஸ், அதாவது நிறைய விதமான ஷாம்பூஸ் நம்ம செய்கிறதுக்கு இந்த பேஸ் மட்டுமே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாம்பு பேஸுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இது ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கிறோம், ஃபேஸ் ஏ அண்டு ஃபேஸ் பி. ஸோ முதல்ல நம்ம இந்த ஷாம்பு பேஸுக்கு ஃபேஸ் ஏ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம் வாட்டர். நம்மளுடைய நார்மல் வாட்டர் கிடையாது, டீமினரலைஸ்டு வாட்டர் தான் இதுக்கு தேவை. ஸோ நான் இப்போ 1/2 kg ஷாம்பு செய்கிறதுனால 300 கிராம் கணக்கில் தான் எடுக்கணும், கிராம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SCI பவுடர் 100 கிராம் சேர்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது கோகோ குளுக்கோசைட் 15 கிராம், CAPB 75 கிராம், EDTA 0.5 கிராம், கிளிசரின் 10 கிராம் அண்ட் EGMS 20 கிராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபேஸ் ஏ செய்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்துருக்குறோம். ஸோ அதில் இதில் IPA ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹாலை நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம அதை தொடச்சி எடுத்துக்கணும். ஸோ இது நம்மளுடைய டிஎம் வாட்டர், SCI பவுடர், கோகோ குளுக்கோசைடு, EDTA, CAPP, கிளிசரின் அண்ட் EGMS. ஸோ இதுதான் இப்போ நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஃபேஸ் ஏ. இது ஹீட்டிங் ப்ரொசீஜர், ஹீட் பண்ணணும். அதாவது டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம ஹீட் பண்ணணும். ஸோ இதை நம்ம இப்போ தொடச்சி எடுத்துக்கிடுறேன். ஸோ பாத்திரத்தை வச்சோடனே வெயிட் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் காட்டுது. ஸோ அதை நம்ம டேர் பண்ணிக்கலாம். இப்போ 0 இப்போ நம்மளுடைய டிஎம் வாட்டர் 300 கிராம் நம்ம சேர்க்கலாம். இப்போ நம்ம டிஎம் வாட்டர் 300 கிராம் சேர்த்தாச்சு. ஸோ இது தண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் செய்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டிஎம் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SCI பவுடர். இந்த மாதிரி ஒயிட்டாக ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும், ரொம்ப நெடி அடிக்கும். ஸோ நம்மளுடைய நோஸு மவுத் எல்லாமே நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டு கவர் பண்ணுறது ரொம்ப நல்லது, இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது எவ்வளோ சேர்க்க போகிறோம், அதே டிஎம் வாட்டர் கூட வரும். ஸோ நம்ம SCI பவுடர் சேர்த்தாச்சு. ரொம்ப நெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோ குளுக்கோசைட் தான் சேர்க்க போகிறோம். கோகோ குளுக்கோசைட் தான் சேர்க்க போகிறோம். கோகோ குளுக்கோசைட் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா CAPP சேர்க்குறோம். ஸோ அது இந்த பாட்டிலில் இருக்குது. CAPP 75 கிராம் சேர்க்க போகிறோம். கிளிசரின் 10 கிராம். கிளிசரினும் 10 கிராமுக்கு இன்னும் 1 கிராம் எக்ஸ்ட்ரா ஒன்றும் பிரச்சனை இல்லை. EGMS இது மாதிரி கிறிஸ்டல் மாதிரி, அதாவது நம்மளுடைய மெழுகு இருக்கு இல்லையா, அந்த மெத்தடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு EDTA 0.5 கிராம் சேர்த்துக்கிட்டோம். ஸோ இது எல்லாமே லைட்டாக மைல்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் ஹீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இந்த தண்ணி நார்மலான வாட்டர் தான். ஸோ இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பபுள்ஸாக வந்த பிறகு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட் சேர்த்து வச்சுருக்க அந்த பவுலை தூக்கி இது நம்மளுடைய பாயிலிங் இந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். ஸோ வச்சு அது எல்லாமே மெல்ட் ஆகி அழகாக உருகி போகிற வரைக்கும் நம்ம மெல்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பவுல் இப்போ ப்ரீ ஹீட்டிங் பொசிஷனில் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்மளுடைய இன்க்ரீடியன்ட் நிறைந்த பவுலை தூக்கி நம்ம உள்ளே வைக்க போகிறோம். உள்ளே வச்சுட்டு உங்களுடைய ஸ்டவ்வில் ரொம்ப லோ ஹீட் கொடுக்கக்கூடிய அந்த டிகிரியில் மட்டும் வச்சா போதும். எனக்கு இப்போ 400 தான் காட்டுது. ஸோ என்னுடைய நம்பர்ஸ் அதுதான். ஓகே, இப்போ நான் வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். அதோடு நான் விட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இனி நம்ம அதை நோண்டக்கூடாது, அப்படியே விட்டுறலாம். ஸோ இது மெல்ட் ஆகி வந்தோடனே நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது கூலிங் ஸ்டேஜ் ஆன பிறகு நம்மளுக்கு ஷாம்பு இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் அதை நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்ஸில் நம்மளுடைய ஷாம்பு பேஸ் ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் அதனுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்ரிமோனியம் குளோரைடு 10 கிராம் சேர்க்கணும். ஸோ அதை சேர்க்கலாம். செட்ரிமோனியம் குளோரைடு 10 கிராம் சேர்த்தாச்சு. ஸோ இது கூடவே லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் ப்ரிசர்வேட்டிவ்காக சேர்க்க போகிறோம். லிக்விட் ஜெர்மல் ப்ளஸும் நம்ம சேர்த்தாச்சு.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ரொம்ப திக்காக இருந்தது. நம்ம வந்து இப்போ செட்ரிமோனியம் குளோரைடு, லிக்விட் டெர்மோக்ளாஸ் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கொஞ்சம் லைட்டாக அந்த திக்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பை காட்ஸ் கிரேஸ் நம்மளுடைய ஷாம்பூ பேஸ் நவ் ரெடி. ஓகேவா? இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன ப்ரோட்டீன் போடலாம், ப்ரோட்டீன் ஷாம்பு, சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பு, அதை நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணால் ஸோ அது வந்து சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பு ஆயிரும். ஆனியன் எக்ஸ்ட்ராக்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டு, ரோஸ்மேரி எக்ஸ்ட்ராக்டு, அல்லனா ரோஸ்மேரி ஹைட்ராசல் யூஸ் பண்ணலாம். ஸோ எது வேணாலும் நம்ம இது கூடவே தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஷாம்பு பேஸை ஷாம்புவாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு நான் வந்து இதை செய்ய போகிறது வந்து எதுக்காகனா ஹெர்பல் ஷாம்பு தான் தயாரிக்கிறதுக்காக இந்த பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இப்போ என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க இல்லையா, ரொம்ப நாள் ஆயிட்டு ஷாம்பு பேஸ் போடுங்கன்னு. ஸோ திஸ் இஸ் த பக்கா மெஷர்மெண்ட்டு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஷாம்பு பேஸுக்கு இதே மாதிரி நீங்களும் போடலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம பார்க்கலாம். ஷாம்பு பேஸு ஃபேஸ் ஏ, ஃபேஸ் பி. ஃபேஸ் ஏ வந்து ஹீட் ஸ்டேஜு, ஃபேஸ் பி வந்து கூலிங் ஸ்டேஜ். ஸோ டிஎம் வாட்டர், HCA பவுடர், கோகோ குளுக்கோசைட், CAPB, EDTA, கிளிசரின், EGMS இது எல்லாமே ஏ ஃபேஸில் வந்துடும். அப்புறம் இதை வந்து நல்லா கூல்டவுன் ஆன பிறகு தான் நம்ம செட்ரிமோனியம் குளோரைடு ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நல்லா மிக்சிங் ஆன பிறகு நம்மளுடைய பேஸ் ரெடியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னர்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு ஷாம்பு பேஸை எடுத்து அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்டு, உங்களுக்கு என்ன ஷாம்பு வேணுமோ ஸோ அந்த ஷாம்புவை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாம்பு பேஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய JDF நம்மளுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் போடுங்க. உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ, பபாய்.